தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய நடவடிக்கை போக்கு எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்பாகவே, அதாவது முன்னெடுத்த ஒரு சில நாட்களிலே அவர்களை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய வாழும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற முதல் அறிக்கை ஆதரவாக நான் தான் தந்தேன். அதனுடைய முக்கிய பிரமுகர்களும் நான் சந்தித்தேன். இரண்டாவது, எங்கள் கட்சியினுடைய இங்கே அமர்ந்திருக்கிற இந்த முக்கிய தலைவர்கள் அனைவரும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக சென்று போராட்ட களத்திலே இருந்து அவர்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அன்றைக்கும் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை நான் அரசுக்கு தந்திருக்கிறேன். ஆக தமிழ்நாடு அரசு மனித கழிவுகளை அகற்றி இங்கு மனிதம் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு, சுற்றுச்சூழலை ஆரோக்கியத்தோடு பாதுகாக்கிற அந்த அடிப்படை பணியை செய்கின்ற அவர்களை கண்டிப்பாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வு எட்டி அவர்களுக்கான பணி நிரந்தரத்தை உறுதி செய்யணும். அதேமாதிரி ஆசிரியர் பெருமக்கள் வந்தால் காவல்துறை வைத்து அவர்களை கையாளுற முறை, குறிப்பாக பெண் ஆசிரியர்களை கையாளுகின்ற முறையெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. நேற்று கூட அவர்களை கைது உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அமர்வு சொல்லிவிட்டது என்பதற்காக அவர்களை இன்றைக்கு காவல்துறை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர்களை கைது செய்திருப்பதும் ஏற்கத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்கது.